வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். கனமழை முன்னெச்சரிக்கை. நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத பத்தி தகவல்கள வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்க பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இதன் விளைவாக நவம்பர் 17ஆம் தேதி நாளை பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்த சில நாட்களில் மேலும் வலுப்பெறும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பின்படி நாளைய தினம் அதாவது நவம்பர் 17 பின்வருமாறு 6 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட அதிக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மேற்கண்ட 6 மாவட்டங்களில் தவிர மற்றும் 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை குறித்து அறிவிப்பை வெளியிடப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக சுமார் 15 மாவட்டங்களில் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் பொதுமக்கள் ஆய்வு மையத்தின் அறிவிப்புகளை தொடர்ந்து கவனத்தின் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.